அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். சிம்ம ராசினருக்கு 2இல் கேது, 8ஆம் இடத்தில் சனி, சுக்கிரன், புதன், ராகு, 9இல் சூரியன், 10இல் குரு. தங்களுடைய விரய ராசியில் செவ்வாய், சந்திரன். உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானமான 8இல் சனி, ராகு, சுக்கிரன், 12இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று கவனம் வேண்டும். கணவன் மனைவி இடையே ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கு கூட சண்டை சச்சரவுகள் வரலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நேரம். பொருளாதார ரீதியாக நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய நேரம் என்பதால் பண விஷயத்தில் சற்று சிக்கனம் தேவை. ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும். வியாபார ரீதியாக தேவையில்லாத பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய நேரம் என்பதால் ஒவ்வொரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். அடுத்த வாரத்தில் ஏற்படும் குரு பயிற்சி தங்களுக்கு நன்மையை அளிக்கும். சற்று பொறுமையோடு இருங்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது. வயது மூத்தோர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் கோபமாகாது. முடிந்தவரை இரவு நேர பயணங்களை தவிர்த்தல் வேண்டும். மாணவர்கள் தேவையில்லாத சகவாசத்தை குறைக்க வேண்டும். சுகாதிபதி சுக்கிரனும் தன குடும்பஸ்தான புதனும் அனுகூலமாக இருக்கிறார்கள். செலவுகள் அதிகரித்தாலும் ஓரளவு சமாளித்து விடலாம். சுக்கிரன் உச்சம் பெற்று குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் பேச்சில் கடுமையை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். குடும்ப பிரச்சனையை சிக்கல் இல்லாமல் சமாளிக்க பழகி கொள்ள வேண்டும். தொழில் ஸ்தானத்தில் குரு இருப்பதால் புதிய முதலீடுகள் கூடாது. இருந்தாலும் அவர் பார்வை தன குடும்பஸ்தானத்திலும் சுகஸ்தானத்திலும் வருவதால் பிரச்சனைகள் வந்தாலும் எளிதில் நீங்கிவிடும். 2ஆம் இடத்து கேது ராசியில் வரப்போகிறார். இன்னும் சிறிது நாட்களில் சில விஷயங்களை அனுபவ முதலீடுகளாக கருதி பொறுமையாக இருக்கல் வேண்டும். காரியங்கள் சிதறாது, கஷ்டங்கள் சேராது. அடுத்த வாரம் வரை பொறுமையாக இருங்கள். குரு பயிற்சிக்கு பிறகு நன்மைகள் நடக்கும். கோயிலுக்கு சென்றால் நவகிரகத்தில் உள்ள சூரியனை வழிபடுங்கள், சிவபெருமானை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.